வீவர்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி பார்க்கலாம். என்னுடைய அம்மா இப்போ தான் சமீபத்தில் இறந்து போனாங்க. பொதுவாக நாம் பார்த்திங்கன்னா 2 பங்கு உளுத்தம்பருப்பும் 1 பங்கு கடலைப்பருப்பு போடுறது வழக்கம். என்னோடய அம்மா 2 பங்கு கடலைப்பருப்பும் 1 பங்கு உளுத்தம்பருப்பும் போடுவாங்க. என்னுடைய பொண்ணுங்களுக்கு இன்னும் கூட பெரியவங்க ஆன பிறகு கூட அந்த மிளகாப்பொடி பிடிக்கும். அதை நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி வீவர்ஸ்க்கு காட்டலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா செவக்க வருங்க. செவக்க வறுத்தா மட்டும்தான் இட்லி மிளகாப்பொடி நல்ல ஒரு சுவையோடு இருக்கும். இல்லைன்னா நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும். இப்படி நல்லா வறுத்து அதை தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நான் உப்பு இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். அதையும் இந்த தட்டில் கொட்டிக்கோங்க அந்த மாதிரி வறுத்து. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா குழந்தைங்களுக்காக வறுக்கிறதுனால இன்றைக்கி நான் ஒரு 30 மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கூட குறைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை வேணுன்றவங்க கூட நல்லா வறுத்து இந்த மாதிரி கொட்டிக்கலாம். பூண்டு வேணும்னாலும் கொட்டிக்கலாம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நல்லா மிளகாவை வறுத்து கொட்டிட்டு இந்த மாதிரி 100 கிராம் வெள்ளை எள்ளு நல்ல மணமாக வறுத்துக்கோங்க. வறுத்து அதை தனி தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க, தனி பிளேட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடலைப்பருப்பு, உப்பு, மிளகாலாம் போட்டுக்கோம் இல்லையா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்ல கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எள்ளை சேர்த்தா போதும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க தனியாக. இந்த கொரப்பாக அரைச்சிட்டு தனியாக எள்ளை ஒரு தடவை கொட்டி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. சுவையான இட்லி பொடி தயார்.